பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன். இன்றைய பராசர ஜோதிட மணிமன்றத்தில் ஒரு தலைப்பு என்றாலே அதுக்குள்ள பல விஷயங்கள், பல அர்த்தங்கள், புரியாத புதிர்கள் மாதிரி அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே. அது மாதிரி இந்த தலைப்பு அதே மாதிரி தான். ஏன்னா இன்றைய ஜோதிட ரீதியான ஒரு தலைப்பு ஆய்வுங்கிற மாதிரி ஜாதகத்தில் சனி பகவான் நின்ற பாவத்திலிருந்து அவரோட, ஏன்னா சனி பகவான் கர்மக்காரகன், அவரோட கர்மாவின் பார்வையை சொல்லக்கூடிய இடம் 3, 7, 10. இப்போ இன்றைய தலைப்புக்கு சனி பகவானோட பார்வை 10ஆம் பார்வை. சனி பகவானோட 10ஆம் பார்வை நன்மையா தீமையா அப்படிங்கிற ஒரு தலைப்பு. தங்களோட அனுபவ ரீதியான கருத்துக்களை பதிவிடலாம். அப்படிங்கும்போது இதற்கு தங்களோட உள்ளார்ந்த கருத்துக்களையும் பதிவிட்டவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்போ என்னோட கருத்தையும் இந்த சனி பகவான், ஏன்னா செவ்வாய் சனி சேர்ந்தாவே ஒரு யுத்த கிரகம்னு சொல்லுவோம். படைபலத்துக்கு அதிபதி செவ்வாயாக இருந்தாலும் சண்டையிடக்கூடிய ஒரு செவ்வாய், அடிக்கக்கூடிய கிரகம், அதாவது சண்டையிடக்கூடிய கிரகம் செவ்வாய். ஆனால் பழிவாங்கும் எண்ணமுடைய கிரகம் சனி பகவான் தான். என்னை பொறுத்தளவுக்கு பழிவாங்கும் எண்ணம் உடையவர் சனி பகவான். அப்போ சனி பகவான்கிட்ட நம்ம பவித்து கொள்ளக்கூடாது. சனி பகவானா யார் அப்படின்னா, சனி பகவானா நம்ம கீழ்நிலை ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. நல்ல உழைப்பாளிங்கிற ஒரு கிரகம் தான் சனியே. அடுத்தது நீதிமான்னு சொல்கிறாங்க, நீதிபதினு சொல்கிறாங்க. அதனால தான் கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு போகிறாங்க. கருப்பு துணியை நீதி தேவதை கண்ணில் கட்டிடுறாங்க. பாரபட்சம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சனி பகவானுக்கிட்ட அந்த பாரபட்சம், அவர் யாருக்கிட்டேயும் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனைங்கிற மாதிரி அவர் கண்ணை கட்டிக்கிட்டு அந்த ஒரு தீர்ப்பை வழங்கிடுவார். அப்படிங்கிறத பார்த்து ஈவிரக்கம் பார்க்க மாட்டார். அதாவது அப்படிங்கிற ஒரு தன்மை சனி பகவானுக்கு உண்டு. ஏன்னா ஹரிச்சந்திரனவே சோதித்தவர் சனி பகவான். அந்த கதையெல்லாம் நிறைய தெரியும் எல்லாத்துக்கும். இப்போ கதையை சொல்ல நான் வரல, ஏன்னா கதை நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து. இப்போ ஒரு சனி பகவானோட 10ஆம் பார்வை கர்ம பார்வை நன்மையா தீமையா அப்படின்னு பார்க்கும்போது இது தங்கள் அனுபவத்தில் கருத்து. ஏன்னா சனி பகவானை பற்றி என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இது யூடியூப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பதிவு வரும். சனி பகவான் போட்டாவே அவங்க அடிச்சு விடுவாங்க, அந்த அளவுக்குலாம் பதிவு இருக்கும். ஆனால் இங்கே நம்ம பராசர மணிமன்றத்தை பொறுத்தளவுக்கு அது கிடையாது. அவங்களோட அனுபவ கருத்துக்கள், ஜாதகம் பார்த்த கருத்துக்கள், தங்கள் வாழ்க்கையில் உணர்ந்த கருத்துக்கள், இப்படிங்கிற ஒரு கருத்தை மட்டும்தான் நம்ம பதிவிடுறோம். ஏன்னா எப்பொழுதுமே நமக்கு அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது ஒரு 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 தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடியது, ஒரு நிலைப்பாட்டையும் உணர வைக்கக்கூடியது தான் அனுபவ கருத்துக்கள். அப்படிங்கும்போது இன்று நான் பார்த்த ஒரு அனுபவ ஜாதகம், ஏன்னா எப்பொழுதுமே இந்த சனி பகவானோட கர்ம பார்வைங்கிறது, ஏன்னா கர்மக்காரன் 10ஆம் பார்வையை பார்க்கும்போது அது கர்மாவின் பலனை 100% கொடுத்துரும். எந்த ஜாதகமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அது எந்த லக்கணமாக இருக்கட்டும், எந்த ராசியாக இருக்கட்டும், அது நீசம் பெற்றிருக்குது, அஸ்தங்கம் பெற்றிருக்குது, வக்கரமாக இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கோங்க நீங்கள். அது உங்களோட தன்மை, உங்களோட ஆய்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அவர் 100% அதுக்கு உண்டான பலனை கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு தன்மை. சனி பகவான் இருக்கும் இடத்தையும் கெடுப்பார், பார்க்கும் இடத்தையும் கெடுப்பார். கொடுப்பார்னு யாரும் சொல்லலை, கெடுப்பார்னு சொல்லியிருக்காங்க ஜோதிட சாஸ்திர நூலில் எல்லாமே. அப்போ நம்ம எடுத்தோன்னு சொல்லிடலாம் சனி பகவானோட பார்வை தீமை தாங்க செய்ய அப்படின்றலாம். இப்போ இந்த சனி பகவானோட 10ஆம் பார்வை நம்ம எடுத்துக்கிட்டோமா, எந்த லக்கணமாக இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீன லக்கண ஜாதகம் எனக்கு அனுபவத்தில் வந்தது, தற்சமயம் நான் பார்த்த ஜாதகம். மீன லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் பாதகஸ்தானத்தில். சனி பகவானோட தசா காலங்கள் 19 வருட காலங்கள். அதில் ஆரம்ப திசையாக சனி திசையில் சனி புத்தி நடப்பு. அந்த ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகம் சிறு வயசு தான், ஒரு 10 வயசுக்குள்ளே தான் ஜாதகத்தோட தன்மை. அப்போ அந்த 10 வயசில் நம்ம என்ன சொல்ல முடியும் ஜாதகத்துக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை நம்ம. ஏன்னா பாதகத்தில் உட்காந்து ஒரு கிரகம் திசை நடத்துதுன்னா அப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு பாதகத்தை கொடுக்கணும். அப்போ 7ஆம் இடங்கு நம்ம கணஸ்தரஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் வரும். இருந்தாலும் நம்ம இன்றையோட தலைப்பு என்ன, 10ஆம் பார்வை தான். அப்போ சனி பகவான் 7லிருந்து 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் எந்த ஸ்தானத்தை குறிக்கும்? தாயார், வண்டி வாகனம், சொத்து, வீடு,
சொந்த பந்தங்கள், இது எல்லாம் குறிக்கக்கூடிய பாவம் 4ஆம் பாவம் தான். இப்போ 4ஆம் பாவத்தோட காரகத்துவத்தையும் எடுத்தாகணும், சனியோட காரகத்துவத்தையும் எடுத்தாகணும். ஏன்னா ஒரு தசா காலங்கள் நடக்குதுன்னா அந்த தசா காலங்களும் புத்தி காலங்களும் ஒரு அந்த பாவத்துக்கு உண்டான நிலைப்பாட்டையும் அதோட காரகத்துக்கு உண்டான நிலைப்பாட்டையும் 100% கொடுக்கக்கூடிய வலிமை உள்ள தன்மையை உண்டாக்கும் எந்த கிரகமே. அது நல்லா இருக்குது, அது கெட்டு போயிருக்குது, நல்லா இருந்தால் நல்ல பலனையும், கெட்டு போயிருந்தால் கெட்ட பலனையும் கொடுத்துரும். அப்போ சனி பகவான் 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்தில் திக்பலம்னு சொல்கிறோம். சனி பகவானை 7ல் இருந்தால் திக்பலம். இருந்தாலும் சனி ஒரு மந்தக்காரன் தானே, தாமதத்தை செய்யக்கூடிய கிரகம் தான். ஆனால் கெட்டதை சீக்கிரம் செஞ்சிடுறாரு, கெட்டதை தாமதமாக செய்கிறாரு, கெட்டதை கொடுத்தா வளர்ந்து அது தீர்றதுக்கு ரொம்ப நாளாகி போயிடுது அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்த்து, லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தை பார்த்து சுகஸ்தானத்தை கெடுத்தார். அந்த லக்னாதிபதியோட சுகஸ்தானத்தை தான் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உணர முடியாத தன்மையை கொடுத்து விட்டார் லக்னாதிபதிக்கு. ஒரு வண்டியில் போகும்போது விபத்தை ஏற்படுத்தி அந்த ஜாதகத்தை முடக்கி வைத்து விட்டார். இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இது எதனால் நடந்துச்சு அப்படின்னா, அந்த 4ஆம் இடங்கிறது நம்ம எதை குறிக்கிறோம்? சொத்தை குறிக்கிறோம். அப்போ 4ஆம் இடம் அவங்க ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தாயாரோட பேரில் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இடத்த வாங்கி இடம் இருக்குது, அந்த இடத்துலையே ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. வீடு கட்டி ஆரம்பிக்கும் போது அஸ்திவாரத்தை அவங்க போடுறாங்க. அஸ்திவாரத்தை போட்டு அஸ்திவாரம் வந்துருச்சு, அஸ்திவாரம் கட்டிட்டாங்க. அஸ்திவாரம் கட்டினதுக்கப்புறம் அந்த அஸ்திவாரம் போடும்போது நான் ஏதாச்சும் உங்களுக்கு தடை இது ஏற்பட்டுச்சு, வீட்டில் இது ஏதாச்சும் பிரச்சனை கொடுத்துச்சா? 4ஆம் இடத்துல கேது இருந்துச்சு மீன லக்கணத்துக்கு. 4 கேது இருந்தனால உங்களுக்கு எதாவது தடை தாம ஏதாச்சும் பிரச்சனை கொடுத்துச்சுங்களான்னு கேட்டேன். எதுவும் கொடுக்கலிங்க, ஆனால் நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னாங்க. அப்படின்னு கேட்டோன்னா, அடுத்தது உங்கள் பையனுக்கு ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துச்சுங்களா அப்படின்னு கேட்டேன். நாங்கள் வீடு கட்டும்போது எந்த பிரச்சனையும் எங்கள் வீட்டில் பிரச்சனை வரலைங்க, பையனுக்கு வண்டியில் போய் விழுந்துட்டானுங்க, அதுலேருந்து எங்களால் வீடை கட்ட முடியல, இன்னையோட 4 வருஷம் ஆகி போச்சுங்க, வீடு கட்ட முடியும், அப்படியே தான் அஸ்திவாரத்தோடு நிற்கிதுங்க வீடு. இப்போ ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரத்தோடு 4 வருஷமாகி நிற்கிது, மீண்டும் அந்த வீட்டை புதுப்பிக்கலாமா, நான் கட்டலாமா அப்படின்னு அவங்க கேள்வி நம்மக்கிட்ட வர்றாங்க. ஜாதகம் பார்க்க கேள்வியாக வருது. அப்போ 4ஆம் இடத்துல கேது இருக்குது. இப்போ சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்த்துட்டாரு. அப்போ வீடு கட்ட எந்த தடையும் கொடுக்கல அப்படின்னு சொன்னவங்க, அந்த பையன் விழுந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு வண்டியில் விபத்து ஏற்பட்டதுக்கப்புறம் இவங்க இன்னும் வீடு கட்ட முடியாமல் ஒரு 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 நிலைகுலை இல்லாத ஒரு தன்மையில் அவங்க முடங்கி போய் இருக்கிறாங்க. அப்போ இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு, இனிமேல் நாங்கள் புதுப்பிச்சு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அது ஜாதகம் பார்க்கும்போது சனி பகவான் 10ஆம் பார்வையாக அந்த வீட்டின் மூலம் ஒரு கர்மாவை ஏற்படுத்துனுங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்திருக்குது. அதனால் உயிர் சோதம் இல்லாமல் அந்த பையனுக்கு சுகஸ்தானத்தை, லக்னாதிபதிக்கு சுகஸ்தானத்தை கெடுத்து படுக்கையாக வச்சுட்டார். 4ஆம் இடம் ஒரு படுக்கைங்கிற ஒரு சுகஸ்தானம் வேறு. அப்போ படுக்க வச்சுட்டாரு ஜாதகத்தை அப்படிங்கிற ஒரு தன்மையாக பையனுக்கு கொடுத்துட்டாரு. அப்போ தாயாருக்கு தீராத மனவேதனையும் மன வலியும் கொடுத்து அந்த சொந்த இடத்துல போய் வீடு கட்ட முடியும்போது அங்கே ஒரு தடையை கேதுங்கிற தடையை ஏற்பட்டு அவங்க இன்று வரைக்கும் அந்த அஸ்திவாரத்தோடு நிற்கிற கட்டடத்தில் மீண்டும் புதுப்பிச்சா எங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்துருமான்னு கேட்டாங்க. நிச்சயமாக வந்துடுங்க உங்களுக்கு பிரச்சனை, அதனால் அதை கட்டாமல் இருப்பதே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்தையும் வீட்டையும் விற்றுருங்க, இனிமேல் அது உங்களுக்கு சுகப்படாது. ஏன்னா சனி பகவானோட பார்வை பட்டுருச்சு. அந்த இடத்த நீங்கள் சிவனும் பார்வதியும் வீடு கட்டியே அவங்க குடி போக முடியாது போயிட்டாங்க, நீங்களாம் ஏமாத்துறோம் அப்படிங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் மனித பிறவிகள். அதனால் இன்னுமே அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி சனி பகவானோட கர்மக்காரனோட திசை நடந்து அதோட சுய புத்தி கர்மாவின் பலனை 100% அந்த ஜாதகத்துக்கு கொடுத்துருச்சு. இன்ன வரைக்கும் அதுலேருந்து அவங்க மேலே வர முடியல. சுய புத்தி முடிஞ்சு இப்போ அடுத்த புத்தி வந்துருச்சு, அடுத்த புதன் புத்தி வந்துருச்சு அந்த ஜாதகத்துக்கு. அப்போ இந்த சனி பகவானோட 10ஆம் பார்வை எப்பொழுதுமே எந்த ஜாதகத்துக்குமே ஒரு சிறப்பை தருவதில்லை. கர்மாவுக்கு உண்டான பலனை 100% கொடுத்துருது. அந்த பாதிப்பை கொடுத்துச்சுன்னா அந்த பாதிப்பிலிருந்து மீள முடியாத ஒரு தன்மையும் கொடுத்துருது. அப்போ மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி இவங்க சனி பகவானோட திசை ஆரம்பித்தோன்னே இவங்க ஜோசியம் பார்த்து தான் வீடு கட்டினாங்க. அதை சொல்ல மறந்துட்டு நான். ஏன்னா நான் யாரையும் எப்போயுமே குறை சொல்கிறது எனக்கு பிடிக்காது. அவங்க ஜாதகம் பார்த்துருக்காங்க. ஜாதகம் பார்த்தோன்னே சனி திசை ஆரம்பிச்சிருச்சுங்க, சனி திசைனாவே நீங்கள் ஏதோ ஒரு விரயம் பண்ணணும் அப்படின் போது நீங்கள் வீடு கட்டுறது நல்லது இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி 7ஆம் இடத்துல சனி பகவான் 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறனால நீங்கள் வீடு கட்டுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க.
வீடு கட்டுறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களாம் ஒன்றும் வராதுங்க, இந்த இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செய்வது நல்லது அப்படின்னு அவங்க சொன்னால அவங்க வீடு கட்ட ஆரம்பித்தது. வீடு கட்ட ஆரம்பித்து அவங்க அஸ்திவாரத்தை போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த தனக்கு ஒரே மகனுக்கு உண்டான ஒரு பிரச்சனையை கொடுத்து மகனை முடக்கி வச்சிருச்சு. இன்று வரைக்கும் மகன் தன்னோட சுயமாக சுகமாக வாழ முடியாத ஒரு தன்மையில் இருக்கிறார். ஒரு குழந்தையாக இருக்கிற ஜாதகம், ஒரு 12 வயசு தான் ஆகுது அந்த ஜாதகத்துக்கு. இந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அடுத்தது இந்த மாதிரி ஒரு நிலையில் இந்த சனி பகவான் 10ஆம் பார்வை மிக மிக ஒரு மோசமான ஒரு நிலைப்பாட்டை அந்த ஜாதகத்துக்கு கொடுத்துச்சு. சரி, இந்த ஜாதகம்தான் அப்படியா அப்படின்னு பார்த்தா இன்னொரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். அந்த ஜாதகத்தை பலன் பார்க்கும்போது அதுக்கு இதோட மோசமாக கொடுத்துருச்சு. அதாவது விருச்சிக லக்கினம், விருச்சிக லக்கினத்துக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் பாதகத்தில். இப்போ பாதகத்தில் சனி பகவான் தசா நடத்துது, சனியோட தசையில் சனியோட புத்தி. நான் எல்லாமே சனியோட தசா காலம் அதோட புத்தி காலத்தை மட்டும் தான் பேசுகிறேன், மற்றது எதுவுமே எடுக்க. ஏன்னா ஒரு கிரகம் ஒரு செயல்பாடை செய்யுதுன்னா அதோட தசையும் அதோட புத்தியும் தான் 100% கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதே மாதிரி சனி திசை சுய புத்தி. அப்போ இது விருச்சிக லக்கினத்துக்கு 9ஆம் இடத்துல சனி பாதகத்தில் உட்காந்து சுயசாரம் பெற்றிருக்கார். அவரோட 10ஆம் பார்வையை எதை பார்க்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்கினத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும். லக்கினம் 6ஆம் இடங்கிறது எதை குறிக்கிறது? தன்னோட ஒரு எதிரி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம், உத்தியோகத்துக்கு போகக்கூடிய இடம், இந்த மாதிரி ஒரு தன்மை. அப்போ ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய இடம், ஒரு வம்பு வழக்கை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, இதெல்லாம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டமாக இருக்கும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு விருச்சிக லக்கின ஜாதகத்துக்கு 9 சனி பகவான் சுயசாரம் பெற்று தன்னோட கர்ம பார்வையாக 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த சனி பகவானோட சுய புத்தியில் அந்த ஜாதகருக்கு, ஏன்னா விருச்சிக லக்கினத்துக்கு 3க்கு 4க்கு உடையவன். அப்போ 3க்கு 4க்கு உடையவன் போய் 9 பாதகத்தில் உட்காந்துட்டான். அப்போ வண்டி மூலிமா, இந்த ஜாதகத்துக்கும் வண்டி வாகனம் தான், வாகனம் மூலிமா போய் ஒரு விபத்தை ஏற்பட்டு அந்த விபத்தின் மூலிமா எதிரிக்கு அடிபட்டு எதிரி இறக்கும் தருவாயாகிருச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ சனி பகவானோட 10ஆம் பார்வையாக அந்த கர்ம பார்வை பார்க்கும்போது அது 6ஆம் இடமாக இருக்கிறனால எதிரி ஸ்தானமாக போனால எதிரி இல்லாத போயிட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை. இந்த ஜாதகருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எதிரிக்கு பிரச்சனை. இப்போ இந்த பாருங்கள், இந்த சனி பகவானோட தசா காலத்தில் சுயபுத்தி நடக்கும்போது மிக மிக விழிப்புணர்வோடு இருக்கணும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு சனி பகவானோட கர்ம பார்வை எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு பொதுவான கருத்தை வைக்கும்போது சனி பகவான் 10ஆம் பார்வை என்னை பொறுத்தளவுக்கு சிறப்பான பலனை யாருக்கும் கொடுப்பதில்லை. அது கர்மாவின் காரகனால் கர்மாவின் பலனை 100% கொடுக்கக்கூடிய வல்லமையாக இருக்கிறனால் அந்த காலகட்டத்தில் அனைவருமே மிக மிக கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா 7.5 நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, கண்டச்சனி நடக்குதுங்கிறதோட இந்த சனி பகவானோட தசா காலங்களும் அவரோட 10ஆம் பார்வையும் கர்மாவின் பலனை அது எந்த மாதிரி யாருக்கு கொடுக்கும், யாரோட பாவம் அது யாருக்கு எந்த பிரச்சனை ஏற்படுத்துங்கிறதை நம்ம உள்ளார்ந்து கவனிக்கும்போது அது 100% சரியான ஒரு பலனை கொடுக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலும் நம்ம ஆய்வு எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக நடக்குது. ஏன்னா இது உதாரணத்துக்குன்னு 2மே விபத்தை சொல்லியிருக்கிறேன். சிறு வயசு ஜாதகம் தான் இது, சிறு வயசு விருச்சிக லக்கினமும் சிறு வயசு ஜாதகம் தான். 20 வயசு ஒரு 17 வயசு ஜாதகம், அதுவும் ஒரு 12 வயசு ஜாதகம். இது சிறு வயசில் வண்டியில் போகும்போது வாகனத்தில் போகும்போது ஒரு விபத்தை ஏற்படுத்தி இந்த விபத்தினால் ஒரு முடங்கி போகக்கூடிய தன்மை, விபத்தினால் பிரச்சனை வரக்கூடிய தன்மை, யாருக்கு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அனைவருக்கும் பிரச்சனை காட்டக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. அந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது தாய் தந்தையரும் உறவு முறைகளும், ஏன்னா 4ஆம் இடம் உறவு முறையை குறிக்கக்கூடிய இடம், அவங்க பாதிக்கக்கூடிய தன்மை. இந்த ஜாதகத்தில் 6ஆம் இடம் எதிரியை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ தன் வாகனத்தில் மோதின அந்த எதிரி குடும்பம் ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையும், அப்போ அந்த எதிரினால் இவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய தன்மையும், இதனால் இவங்க ஒரு பாதிப்படையக்கூடிய லக்னாதிபதி பாதிப்படையக்கூடிய தன்மையும், பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய தன்மையெல்லாம் இது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய தன்மையும். அப்போ சனி பகவானுங்கிற ஒரு கிரகம் எந்த மாதிரி ஒரு பாதிப்பெல்லாம் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை 10ஆம் இடத்தோட பார்வை மிக மிக ஒரு தீமையான பலனை வாரி வழங்குகிறது ஜாதகத்துக்கு. அப்படிங்கும்போது இது யாருக்கு நன்மைங்கும்போது இது லக்னாதிபதிக்கும் நன்மை இல்லை, எதிரிக்கும் நன்மை இல்லை, யாருக்கும் நன்மை இல்லை. அந்த பாவத்துக்குள்ளான கிரகமும் அந்த பாவத்துக்குண்டான ஒரு தன்மையும் அந்த கிரகத்தோட நிலைப்பாடும் அந்த கிரகத்தில் அமரக்கூடிய தன்மை கிரகத்தை வைத்து நம்ம எடுக்கும்போது
இன்னும் அது கூடுதலான பலனை கூட்டியும் கொடுக்குது, அதாவது கெடுத்தும் விடுகிறது. அப்படிங்கும்போது இது நன்மை அளிக்குதான்னு பார்க்கும்போது நம் மடத்துக்குளம் ஐயா சொல்லியிருக்கார், எனக்கு துலத்தில் சனி பகவான் லக்னாதிபதி போய் 10ல் போய் அமர்ந்துட்டார், 10ஆம் பார்வையாக எனக்கு 7ஆம் இடத்தை பார்க்குது, எனக்கு மனைவியே ஒரு கருப்பு வைரம் என்று சுட்டி காட்டிய விதம் மிக அருமை. ஆனால் அவருக்கு சனி திசை வந்துச்சான்னு தான் தெரியல. ஏன்னா சனி திசை நடக்கிறவர்களுக்கு இது மிக மிக ஒரு மோசமான ஒரு தன்மையும், அதே மாதிரி 10ஆம் பார்வைங்கிறது பொது இடத்துலையும், 7ஆம் இடங்கிறது நம்ம எதை குறிக்கிற கலஸ்தர பாவம். அப்போ அவருக்கு வந்து அந்த கலஸ்தரங்கிறது எனக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னபோது எனக்கே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம அனுபவ பதிவு கேட்கும்போது நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா சனி பகவான் ஒரு கசப்பான கிரகம், ஒரு கசப்பான கிரகம், மன சங்கடத்தையும் மனதில் வந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்த மாட்டார், தாமதத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகமே அவர் தான். அப்படிங்கிற ஒரு கிரகம் இந்த மாதிரி ஒரு, ஏன்னா சனி பகவான் ஒவ்வொரு ஜாதகத்திலுமே கர்மாவின் பலனை 100% கொடுக்கக்கூடிய வல்லமைப்பட்டவர் சனி பகவான் மட்டும்தான். அப்போ அவரோட 10ஆம் பார்வை அவ்வளோ சிறப்பு யாருக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தா நிறைய பேர் வந்து சிறப்பு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த ஜாதகத்தோட ஆய்வு நிலை இருந்து கொண்டு தான் இருக்குது. தலைப்போட ஆய்வு நிலை பார்க்கலாம், யார் யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்னும் எனக்கு 10ஆம் பார்வைக்கு உண்டான ஜாதகம்லாம் இருக்குது, இருந்தாலும் ஆடியோ பெருசாக போச்சு. அதனால் மீண்டும் ஒரு நேரம் இருக்கும்போது ஒரு பதிவுக்கு நாளை இதுக்கு ஒரு கருத்தை சொல்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பிரமத்தி வேலுடன் சந்திரன்.